இந்த காலை நேரத்திலும் இந்த நேரலை வழியாக எங்களோடு கூட இணைந்து கொண்டமைக்காக நன்றிகள். இந்த நேரத்திலும் இந்த ஆராதனையானது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாக அமையும் என்பதை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ஆராதனையில நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கும் நேரத்திலும் தேவன் தாமே உங்களோடையும் உங்கள் குடும்பங்களோடையும் பேசுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். திருப்பிக் கொள்வோம். ஓசியா 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஓசியா 10:12. கவனமா நாங்க வாசிக்க கேட்போம். ஓசியா இருங்க எடுத்துக்கொள்ளட்டும். இல்ல எத்தனை பக்கம்னு சொல்லுங்க. ஓசியா 1056வது பக்கம். முதல் சிங்களத்துல வாசிங்க. ஓசியா 1082 වෙනි පිටුව. வாசிங்க. ඔබ උදෙසා ධර්මිෂ්ඨකම වපුරා ගන්න. ස්ථීර ප්‍රේමයට සුදුසු ඵල නෙලා ගන්න. පුරන් බිම් කොටන්න. නුඹගේ ස්වාමීන් වහන්සේ වෙත ඇරෙන්නට දැන් කාලය අරිය. එවිට උන්වහන්සේ පැමිණ නුඹ පිට ගැලවීමේ වැසි වස්සනසේක. நல்ல சிங்களத்துல நல்லா இருக்கு. திருப்பி வாசிங்க. நல்ல அழகா சொல்லியிருக்கா. வாசிங்க. ඔබ උදෙසා ධර්මිෂ්ඨකම වපුරා ගන්න. ස්ථීරව ප්‍රේමයට සුදුසු ඵල නෙලා ගන්න. ස්ථීරිය ප්‍රේමයට நல்லா போட்டுருக்கு. පුරන් බිම් කොටන්න. නුඹේ ස්වාමීන් වහන්සේ වෙත ඇරෙන්නට දැන් කාලය අරිය. එවිට උන්වහන්සේ පැමිණ නුඹ පිට ගැලවීමේ වැසි වස්සනසේක. சிங்களத்துல நல்லா போட்டு தமிழ்ல வாசிங்க. கவனமா கேளுங்க. பைபிள் துறக்கணும். பைபிள் எடுத்தாச்சா? බයිබලේ විවෘත කරගන්න. பைபிள் துறக்கணும். சும்மா நடிக்கிறது இல்ல சர்ச்சில் வந்து. රංගපාන්න එපා චර්ච් එකේ. என்ன? வாசிங்க. நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள். நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள். விதை சத்தமா சொல்லுங்க. விதை වපුරන්න බීජය. சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. விதை சொல்லுங்க. நீதியின் விதை. ධර්මිෂ්ඨකමේ බීජය. என்ன? ஒரு தேவண்ட பிள்ளை ரட்சிக்கப்பட்டு பாவம் அவங்க மன்னிக்கப்பட்ட பிற்பாடு அவனுக்கு ஒரு விதை கொடுக்கப்படுகிறது. அது வார்த்தை என்கிற விதை. ஆனால் நீதியாக விதைக்க வேண்டும். ධර්මිෂ්ඨකමේ බීජයක් දෙනව වපුරන්න සඳහා. தயவுக்கு ஒத்ததாய் அறுப்பு அருங்கள். தயவுக்கு ஒத்ததாய் அறுவடை செய்யுங்க. நீ அறுவடை செய்யும். ඔබ හොඳ අස්වැන්නක් නෙලා ගන්න ඕනේ. உனக்கு ஒரு அறுவடை வரணும். ඔබට අස්වැන්නක් තිවෙන්නට ඕනේ. என்ன? வயல்ல போனா விதைக்கிற காலத்துக்கு நம்பி விதைக்கிறாங்க. கடவுள் வானத்தை திறந்து மழையை பெய்ய பண்ணுகிறார். அது வளருகிறது. அதை பார்க்குறாங்க. பிறகு 4 மாதத்துக்கு பின்பதாக அறுவடை செய்கிறாங்க. அந்த அறுவடையில் மனுஷரை போஷிக்கிறாங்க. ඒ කුඹරට ගිහිල්ලා වපුරලා බලා සිටිනකොට දෙනවන්සේ වර්ෂාව වස්සනවා. මාස 4කින් ඒ අස්වැන්න ලබා ඒ ජනතාව පෝෂණය කරනවා. கிறிஸ்தவனே கள்ளர் குகைக்குள்ள அகப்படுற மாதிரி உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காது. ඒ ඔරුන් ගුහාවකට අසු වෙනවා වගේ ඔබගේ ජීවිතය අසු කරගන්න එපා. ஆண்டவர் ஒரு நாள் உன் பக்கத்திலே வருவார். ස්වාමීන් වහන්සේ එක්ක දවසක ඔබ පැත්තට එයි. சபையை ஒரு கள்ளர் குகையாக மாற்ற நினைக்காத. සභාව ඔරුන්ගේ ගුහාවක් හැටියට වෙනස් කරන්න උත්සාහ දරන්න එපා. சபைக்குள்ளே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிலையற்றவர்கள் அநேகர் ஒளிந்து இருக்கிறார்கள். අද බොහෝ ආත්මික අයගේ
අයගේ ජීවිත ස්ථිරකමක් නැතුව ඇංගිලා ඉන්නවා. அவர்கள் மூலமாக இயேசுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. ඒ අය තුලින් දෙවියන්සේගේ යේසුස් වහන්සේගේ නාමය අපහාසයටපත් වෙනවා. காரணம் என்ன? කාරණේ කුමක්ද? அவர்கள் நீதியாக விதைக்க விரும்புவதில்லை. ඔවුන් දරිද්‍ර ලෙස වපුරන්න කැමැත්තක් නැහැ. உங்களோட கிறிஸ்தவ வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு அறுவடை வர வேண்டும். ක්‍රිස්තියානි ජීවිතයේ හොඳ අස්වැන්නක් අවශ්‍යයි. மனுஷனுக்கு பயப்படுவது கண்ணியை விளைவிக்கும். මනුෂ්‍යයාට බයවීම මලපතක් ඇති කරනවා நீங்க සමානයි. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. ගැලවීම ලැබුවට පස්සේ මනුෂ්‍යයන්ට බය වෙන්න එපා. ஆனா மனுஷர்களை கனம் பண்ண නමුත් பழகுங்கள். මනුෂ්‍යයන්ට ගරු කරන්න පුරුදු වෙන්න. கனம் பண்ண முந்திக் கொள்ளுங்கள். ගරු කරන්නට ඉස්සර වෙන්න. உனக்கு கிட்ட வரும் வரைக்கும் இருக்காத. ඔබට ළඟට එනකන් ඉන්න එපා. நீ போய் கையை கொடு. ඔබ ගීලා හත දෙන්න. இந்த இடத்துல செத்த முகத்தை போல கீழே போகாத. ඔබ මැරිච්ච මූණක් තියාගෙන ඔබ පල්ලයට යන්න එපා. இந்த இடத்துல உன் முகம் மலமர்ச்சியா இருக்கும். ඔබගේ මූණ ඉතා ප්‍රීතිමත්ව நீ ஒரு සෞභාග්‍යමත් ஜீவனுள்ள වෙන්න. தேவனை ஆராதிக்கிற நீ ඔබ ජීවමාන දෙවියන්වහන්සේ නමස්කාර කරන ඔබ இது ஒரு கடமையா செய்யாத. මේක යුතුයකමක් හැටියට කරන්න එපා. இது கடமை அல்ல. මේක යුතුයකමක් නොවේ. இது கிறிஸ்துவுடைய இரத்தத்தால் சிந்தப்பட்ட சபை. இது நேசம். ක්‍රිස්තුවන්සේගේ ලේ වලින් සිඳලා ගලවගත්ත මේ සභාව ඒක ප්‍රේමය. நேசம் ஒரு நாளும் அழியாது. ඒ ප්‍රේමය විනාශ වෙන්නේ නැහැ. கிறிஸ்து அழிந்து போகிற விசுவாசத்தை எங்களுக்கு தரையில்லை. ක්‍රිස්තුවන්සේ මැරුණා වූ විනාශ වෙන අදෙල්ලක් අපට දී තිබෙන්නේ නැහැ. இப்ப இவர் இங்க சொல்றதை நாங்க பார்க்கும் பொழுது මේක අපි ஒரு බලනකොට விதையும் ஒரு அறுவடையும். වැපරීම බීජය සහ வாசிங்க. අස්වැන්න. உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். உங்கள் தரிசு நிலத்தை தரிசு நிலம் என்றால் என்ன? ඒ පුරන් බිම් කොටා ගන්න. தரிசு நிலம் என்றால் என்ன? ඒ පුරන් බිම් කියන්නේ මොනවද? கொத்தப்படாத பண்படுத்தப்படாத பயிர் வராத இடத்துக்கு போங்க. ඒ කුඹුරට යන්න නැති වපුරන්න බැරි තැනකට යන්න. அந்த நிலத்துக்கு இன்னும் தண்ணீர் ஊத்தப்படல, பதப்படுத்தல, பண்படுத்தப்பட இல்ல. ඒ බිමට හොඳට වතුර දාලා ඒක පදම් කරලා කිසිම දෙයක් කරපු නැති බිමක්. அந்த நிலத்துல ஒரு அறுவடையை பார்க்க முடியல. ඒ බිමේදී හොඳ අස්වැන්නක් බලන්න අමාරුයි. அதான் தரிசு நிலம். ඒක තමයි පුරම් බිම්. வேதத்துல தரிசு நிலம் என்று சொன்னால் என்னத்தை சொல்லப்படுகிறது? මේ බිම කියලා කියන්නේ මොනවද සුදු බයිබලයේ අනුව? எங்களுடைய இருதயத்தை சொல்லப்படுகிறது. අපගේ හදවත සමාන කරනවා. பாவ மன்னிப்பை பெற்று පාප කමාව ලබාගෙන பரிசுத்த ஆவியினால் ஒப்பு கொடுக்கப்பட்டு සුදාතන් වහන්සේට බාර කරලා தேவனுடைய வார்த்தை விழாதபடிக்கு கடினமாய் இருக்கிற இருதயமுள்ள விசுவாச பிள்ளைகள். දේව වචනේ වැටෙන්න බැරි විදියට දැඩි සිතක් ඇති ඇදහිලිවන්තයන්ට සමානයි. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அறுவடை இல்லாதவர்கள். ආත්මික ජීවිතයේ හොඳ අස්වැන්නක් නෙලා ගන්න බැරි අය. அவருடைய வாழ்க்கை உலகத்தோடு ஒத்து போய் சாப்பிடுவதும் உடுத்துவதும் யோசிப்பதும் தான் இவருடைய வாழ்க்கை. මේ ලෝකයේත් එක්ක එකතු වෙලා කෑම බීම කාලා සැප සම්පත් විදියට ඒ වෙනේ ජීවිතයක් ගත කිරීම இவருடைய තමයි. நிலத்திலே அறுவடை இல்லாதபடியால் ஒரு ஜெப ஜீவியம் இருக்காது. ඔවුන්ගේ අස්වැන්න නෙලා ගන්න බැරි නිසා යාඥා ජීවිතයක් නැහැ. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு ஒழுங்கு இருக்காது. ආත්මික ජීවිතේ කිසි පිළිවෙලක් නැහැ. கிறிஸ்துவை பற்றி யாரும் ஒருவருக்கு அறிவிக்க மாட்டார்கள். විශ්වාසය ගැන කිසි කෙනෙකුට දන්වන්නේ නැහැ. தங்கள் காணிக்கையிலே கூட சரியாக தேவனுக்கு கொடுக்க மாட்டார்கள். ඒ අයගේ පඳුර පවා හරියට දෙනවාසට දෙන්නේ නැහැ. அவருடைய எண்ணங்கள் எல்லாம் உலகத்திலே எப்படி சம்பாதிப்பது, உலகத்திலே எப்படி சம்பாதிப்பது, எப்படி அதை சேர்ப்பது என்று தான் இருப்பார்கள். ඒගොල්ලෝ නිතරම ඔවුන්ගේ සිහිය එන්නේ ලෝකේ කොහමද අම්බ කරලා කොහමද ලෝකේ ජය ගන්න කියලා. நீங்கள் வறுமையா இருக்கிறதை குறித்து நான் வெட்கப்படுகிறேன். ඔබ දිලුඳු භාවයේ සිටීම ගැන මම දුකට පන්නනවා ලැජ්ජාවටපත් වෙනවා. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து போதராகிய நான் வெட்கப்படுகிறேன். ඔබගේ ආත්මික ජීවිතය ගැන දේව දාසයෙක් හැටියට ඔබ දුකටපත් වෙනවා. உன்னுடைய வாழ்க்கையின் முடிவை மிக மோசமாக பார்க்கும் பொழுது கண்ணீர் வடிகிறது. ඔබගේ ජීවිතයේ අවසානය ගැන ඉතා දරුණුවට අසරණව තිබෙනම කඳුළු සලනවා. நீ எடுக்கிற தீர்மானத்தை பார்க்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை குழம்பி போகிறது. ඔබ ගන්න තීරණය දැක්කම අපගේ ජීවිතේ කැළඹෙනවා. கடினமான இருதயம், දැඩි සිතක්. பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படியாத இருதயம், සුදාත්මන වහන්සේට කීකරු නැති ඉතක්. ஒரு அறுவடையை பார்க்க முடியாத இருதயம், අස්වැන්නක් දකින්න බැරි සිතක්. நீதியாக நடக்காமல் சபையிலே அநீதியாக நடக்கிற ஒரு வாழ்க்கை. සාධාරණ ලෙස සභාවේ ජීවත් වෙන්නේ නැතුව අසාධාරණ විදිහට ජීවත් වෙන ජීවිතයක්. இருதயம் இருளடைந்த வாழ்க்கை. හදවත හඳුරු බවට පත් ஒரு වෙලා තිබෙනවා. உணர்வும் சுணரும் இல்லாத வாழ்க்கை. කිසිම ඇඟීමක් කිසිම දැනීමක් නැති மற்றவர்களுக்கு ජීවිතයක්. முன்னதாக நாங்கள் வாழ்கிறோமே, අනිත් අය ඉදිරියේ අපි ජීවත් වෙනවා. எங்கட வாழ்க்கை சாட்சியாக மாறணுமே. අපගේ ජීවිතේ සාක්ෂිමත් විය යුතුයි. என்ன
எங்களை வாழ்க்கை சாட்சியா இருந்தா தான் ஆவியானவர் எங்களை வழி நடத்துவா. අප ගීතේ සාක්ෂිමත් නිබුදුන් ආත්මයන් වහන්සේ මඟ පෙන්වන්නේ. ஒழுங்கில்லாத ஓய்வு நாளை ஆராதிக்கிற வாழ்க்கை, කිසි පිළිවෙලක් නැතිව සබත් දවසේ නමස්කාර කරන ජීවිතයක්. தன் இஷ்டத்தின் போல அவன் நடக்க பார்க்கிறான். තමන්ගේ කැමැත්ත අනුව ජීවත් වෙන්න அதனால කැමති. தரிசனத்துக்கும் பாஸ்டருக்கும் அவனுக்கும் பிரச்சனை வருது. දර්ශනයටයි පාසට ලොකු ප්‍රශ්න ඇති වෙනවා. அவன் தன்னை தாழ்த்த விரும்ப இல்லை. තමාව යටත් කරගන්න කැමති නැහැ. கடவுளை நான் நேசிக்க விரும்ப මන් இல்லை. දේනාංශය ප්‍රේම කරන්න කැමති அவன் නැහැ. முந்தி ஆராதித்த மாதிரி ஒரு கோயில் வாழ்க்கை வாழ பார்க்கிறான். ඒ ඉස්සෙල්ලා ඒගොල්ලෝ නමස්කාර කර විදියට ඒගොල්ලොන්ගේ ජීවිතේ විදියට නමස්කාර කරන්න උත්සාහ உங்களோட කරනවා. வாழ்க்கையை மாற்றினா தான் இந்த சபைக்கு சந்தோஷமா இருக்கு. ඔබගේ ජීවිතය වෙනස් කරත් තමයි සභාවට ලොකු සන්තෝෂයක් ඇති ஒரு වෙන්නේ. பெரிய அல்லே சொல்லுங்க. හලෙලූයා කියන්නේ. வாட்சி பாருங்க. வாசி இவள அந்த பாருங்க. வசந்த வாசிங்க. கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணு மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது. இது தேடுற காலம். මේක සොයන කාලයයි. இது ஒரு பஞ்ச காலம். මේක සාගත කාලයක්. வெப்பநிலை அதிகமாய் கூடிட்டது. දහඩිය දානවා ගොඩක් රස්නේ වැඩි. இயற்கை மாறாக போகுது. ඒ ස්වභාව ධර්මයේ වෙනස් වෙලා. பிள்ளைகளுக்கு படிக்க முடியல. දරුවන්ට ඉගෙන ගන්න බෑ. பிள்ளைகளுக்கு ஸ்ட்ரெஸ் வருது. දරුවන්ට මානසික ආතතිය வேலை තියෙනවා. இல்லாத காலம். රැකියා නැති කාලය. வியாதி உள்ள காலம். රෝගාතුර කාලය. இந்த காலத்துல நீ தேவனை தேடாம நீ எங்க போற? ඔබ මේ කාලේ දේනාසි සොයන්නේ නැතු ඔබ කොයිද යන්නේ? இதுதான் தேவனை தேடுற காலம். මේක තමයි දේනාසි සොයන කාලය. நீ நினைக்கிற உன்னுடைய தேவன் ஒரு சின்ன வேலையோட உன் வாழ்க்கை முடியுதுன்னு. ඔබ හිතනවා දේනාසි පොඩි දෙයකින් දේනාසි ඔබගේ අවසන් කරනවා ஏன் කියලා. நீ தேவனை தேட உன் இருதயத்தை நீ திருப்புற இல்ல? ඇයි ඔබ දේනාසි සොයන්න ඔබගේ හදවත අරව ගන්නේ ஏன் இந்த නැත්තේ? காலத்தை நீ புரிஞ்சு கொள்ற මේ இல்ல? කාලයයි ඔබ තේරුම් ගන්නේ නැත්තේ. நீ தேவன்கிட்ட கிட்டி சேர வேண்டிய காலம் அல்லவா? දේනාසියට කිට්ටු වෙන කාලය තමයි මේක. தேசத்துக்காக திறப்பட நின்று ஜெபிக்க வேண்டிய காலம் அல்லவா? දේශේ කඩුල්ලේ සිට යාඥා කරන කාලයයි මේක. நீரோ மன்னன் නීරෝ ඒ රජතුමා கிறிஸ்தவர்களை சிங்கத்தின் வாயில போட்டு எரிக்கும் பொழுது பிடில் வாசிச்சானா. ඒගොල්ලෝ ක්‍රිස්තියානි අයව ඒ සිංහයාගේ කටට ගොදුරු කරනකොට ඒක වාදනය කළාලු. அவன் அரண்மனையில உட்கார்ந்து கிறிஸ்தவர்களை ஒவ்வொரு கம்பத்திலும் கட்டி சொல்ல விளங்குதா, நெருப்பால எரிச்சு அந்த வெளிச்சத்துல பிடில் வாசிச்ச மாதிரி உண்ட வாழ்க்கை போகுது. ඔව් හැම කණුවකම ක්‍රිස්තියානිකාරයෝ ගැටගාලා පුච්චනකොට ඒ ගිනි ගන්නකොට එයා වීණාව වාදනය කළාලු. அவனோட வாழ்க்கை எப்படி முடிஞ்சது? කොහොමද එයාගේ ජීවිතය අවසන් වුණේ රෝමන්? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ඒක ඔබ දන්නේ නැහැ ඉතිහාසය. பைத்தியக்காரனாகி පිස්සෙක් වෙලා ரோட்ல ஓடி පාරේ දුවලා நிர்வாணமாக ඒ ஓடி නිර්වස්ත්‍රව දුවලා கை வேற கால் வேற தலை வேறையா சிதறி போனான். ඔවුන්ගේ ශරීරයේ හැම කොටස්ම වෙන් වෙලා ගියාලු. ඇයි? தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிற மனுஷனை கர்த்தர் சமாதானத்தின் தேவனாய் இருந்தாலும் நியாய தீர்ப்பு கொடுப்பார். දෙවියන් වහන්සේගේ දරුවන්ට විරුද්ධ වෙනකොට දෙනාසි සමාදානයේ දෙවිඳුන් උනත් ඒතුමාගේ විනිශ්චය ඒ මනුස්සයාට පැමිණෙනවා. தேவனை தேடுகிற காலம். ஒரு ஆமென் சொல்லுங்க. සොයන කාලය. சத்தமா சொல்லுங்க. என்ன? தேவனை தேடுற காலம். දෙනාසි සොයන කාලය. இந்த காலத்துல நீ மௌனமா இருக்க கூடாது. මේ කාලේ ඔබ නියඬ වෙන්න එපා. உங்க இருதயத்தை கடினப்படுத்தாத. ඔබගේ හදවත දැඩි කරගන්න එපා. எபிரேயரை வாசிங்க, எடுத்துக்கொள்ளுங்க. එබ්‍රේව අපි ගහමු. குயிக்கா வாசி கொண்டு போ. எபிரேயர் எபிரேயர் 3ஆம் அதிகாரம் එබ්‍රේව 3 වෙනි පරිච්ඡේදය 12ல இருந்து வாசி அம்மா. 12 වෙනි පදයේ සිට 19 வரைக்கும் சிங்களத்தில் தமிழ்ல வாசிங்க. தமிழ்ல. சகோதரரே, ஆ ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். என்னது? ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகாத பொல்லாத இருதயம். ஆராதனை வேணாம், ஜெபம் வேணாம், நான் வரமாட்டேன். இந்த பொல்லாத இருதயம் ஆபத்து, எச்சரிக்கை. මේ නපුරු භයානක ආත්මය ඊටාම අනුතුරු වගනවා. ඊටා භයානකයි. இல்ல அந்த வசனத்தை சத்தமா வாசிங்க. விலகாத தேவனை விட்டு. දෙනාසකින් ඈත් වෙන්න එපා. நான் எல்லாம் அந்த காலத்துல யார்கிட்டையும் பணம் கேட்க கூடாது என்று நான் நடந்து வருவேன். මට කාගෙන්වත් මුදල් ඉල්ල ගන්න මං කැමති නැහැ. මම என்னோட சாட்சி பெரியது. ඔබගේ සාක්ෂි ලොකුයි. என்ன? பஸ்ஸுக்கு காசு இல்லாட்டி நடந்து வா தேவன். බස් එකට මුදල් නැතුණාම අපි ඇවිදිලා එනවා. தேவன் உன்னை உயர்த்துவேன். එනස ඔබ සස් කරයි. ஒரு ஆமென் சொல்லுங்க. ආමෙන් කියන්න. ஆராதனைக்கு முதலிடம் கொடு. பொல்லாத இருதயம் விலகாத. නපුරු ආත්මයට ඉඩ දෙන්න එපா. வாசிங்க அடுத்த வசனம். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு. பாவத்தின் வஞ்சனையினால என்னப்பட்டு போக கூடாது? පාපේ මායාව. என்னது? கடினப்பட்டு போகாத. දැඩි නොවන பாவத்தின் පිණිස. கடினப்படாத. දැඩි නොවන පිණිස.
உன் இருதயத்தை கடினப்படுத்தாத. ඔබගේ හදවත දැඩි කරගන්න එපා. தேவனை தேடுவதற்கு, දෙනසේ සොයන්න. தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு, දෙනසේ සේවය කරන්නට. தேவனுடைய சபையில வந்து உட்கார்ந்து இந்த குடும்பத்துக்காக ஜெபிப்பது. දෙනසගේ සභාවේ පවුල් වාඩි වෙන පවුල යාඥා කරන්න. வாசிங்க. இன்று எண்ணப்படும் அளவும் இன்று இன்றைக்கும் கர்த்தர் புத்தி சொல்றார். அது இன்று தவச. என்னப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். என்ன செய்யுங்க? මොනවද කරන්න? நீங்க புத்தி சொல்றீங்களா? අවවාද කරන්න. நீ அநீதியா நடந்து கொண்டு நீதி எப்படி அறுப்ப? අධර්මිෂ්ඨකම ජීවත් වෙලා කොහොමද ධර්මිෂ්ඨකම වපුරන්නේ? நீ வார்த்தையின்படி நடக்கணுமே. වචනය අනුව ජීවත් වෙන්න ඕනේ. எங்களையே இறுக பிடிக்க பாக்குறாங்க. අපිවම අල්ල ගන්න බලනවා. எங்களையே அவமானப்படுத்த අපි பாக்குறாங்க. අවමාන කරන්න බලනවා. சபை கர்த்தருடையதல்லவா? සභාව දෙවියන් වහන්සේගේ. அங்க தேவன் வாசம் செய்யணும் அல்லவா? දෙවියන්සේ වාසය කරන්න ඕනේ. அங்க பெருமையை நாவி ஆளக்கூடாது அல்லவா? ඒ උඩඟුවේ ආත්මය පාලනය කරන්න அந்த අරකයි. சிங்காசனத்துல கர்த்தருடைய ஆவியானவர் வந்து அமர வேண்டும் ඒ அல்லவா? සිංහාසනයේ සුදත්මන් වහන්සේ ඉන්නට ඕනේ. உங்க வீட்டுல சிங்காசனம் கொடு, ඔබගේ உங்க නිවසේ ஊழியத்துல சிங்காசனம் கர்த்தருக்கு சேவை கொடு, சிங்காசனம் உங்க ஆராதனை தேவனுக்கு சிங்காசனத்தை கொடு. நமஸ்காரே அந்த சிங்காசனத்தை சிங்காசனத்தை பிடிக்கிறதுக்கு பிசாசானவன் ஆவியானவர் உனக்குள்ள கிரியை செய்து சுத்தி திரிகிறான். ඒ යක්ෂයා දඟලනවා ඒ සිංහාසනේ වාඩි වෙන්නට. ஏன் தேவனை தேடுற இல்ல? ඒ දෙනා සුබ සොයන්නේ නැත්තේ. என்ன ப்ராப்ளம்? என்ன பிரச்சனை? මොනවාද ප්‍රශ්නේ? நீ என்னோட போராடுற, ඇයි මන්ත් එක්ක நீ පොරබදින්නේ? எனக்கு முகத்தை காட்டுற, මට මේ මූණ පෙන්නන ඔබ. நீ தேவனை விட்டுட்ட. දෙනා සුබ අතෑරියා. அப்பா பிதாவைன்னு கூப்பிடுற தேவனை விட்டுட்ட. අප්පා පියාණනි කියලා කියන දෙනා සත්‍යරියා. உனக்கு இந்த வார்த்தையோட பேசுறேன். වචනයත් එක්ක ඔබට කතා விட்டு කරන්න. விலகாத பொல்லாத இருதயம் தேவ ஆவியானவர் வர முடியாது. அடுத்தது ආත්මෙන් වාසයට එන්න குயிக்கா. බෑ. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை நாங்கள் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை, ஆரம்பத்துல பட்டாங்கனி. சபைக்குள்ள வரும்பொழுது இயேசுவை சபா. அறிந்த பொழுது இயேசுவாசத்தை. எவ்வளவு ஓட்டம், කොතරම් දිවිල எவ்வளவு கண் விழிப்பு, எவ்வளவு අවදිව. பிரயாசம். වේසමාංශියද. பிள்ளையோட வந்து ராத்திரி ஜெபத்துல படுக்கையோட வந்து கிடந்த குடும்பங்கள் இன்னைக்கு வெளியே நிக்குது. රාත්‍රී යාඥාවට ඇවිල්ලා சாட்சி இல்ல. දැන් සාක්ෂි නැතුව එළියේ ඉන්නවා. அநேக மக்களுக்கு தடை. බොහෝ අයට බාධාවක්. ஆரம்பத்தில் இருந்த அந்த விசுவாசம், அப்ப வீடு இருக்கு இல்ல, கார் இருக்கு ගෙදර இல்ல, තිබ්බ ගයක් නෑ, කාර් එකක් නෑ, தொழில் இல்ல, රැකියාවක් ஒரே නෑ. தாயிட தகப்பண்ட சம்பளம் மட்டும்தான். අම්මගේ තාත්තගේ ඒ පඩිය විතරයි. இன்றைக்கு கர்த்தர் எல்லாம் ඒ கொடுத்துருக்கார். දැන් අද සියල්ල வலதுகிழமை ஒரு பெரிய හalleluya இல்லை சொல்லுங்க. කියන්නේ. கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். දැන් උසස් කර තිබෙනවා. நீங்க வைராக்கியம் உள்ளவரா சபைக்கு மாறோம். ඔබ ජීවිත භාවයක් ඇති සභාවේ ඉන්නට ඕනේ. அதான் தேவன் விரும்புறார். දැනන්සේ කැමැත්ත ඒකයි. உங்களோட கேன்சரை குணமாக்கின, පිළිකාව இதுக்கு மேல என்ன? ඊට වඩා මොනවද? எவ்வளவு தியாகம் பண்ணோம். කොතරම් පරිත්‍යාග කරලා என்னை තිබෙනවා. ஒரே ஒரு நாள் தான் தொட்டார். එක දවසයි ස්වාමීන් අත ගැව්වේ. 80 செப்டம்பர் 5 கிறிஸ்துவின் அன்பு நெருக்கிய விசுவாசிக்கு ஒரே ஒரு பிரேமை. நாள். அது அப்புறம் நான் கேட்கிறேன், அந்த வியாதியே வரையில. ඒ රෝගියම නෑ. இப்போ ஒரு வியாதி வந்துச்சு, අද රෝගයක් ஆனா கர்த்தர் எழுப்பினார். ඒත් ආයෙත් නැවතුවා. அவர் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும். ඔබගේ ජීවිතේ බාර කරන්න. நீதிக்கென்று வித ධර්මිෂ්ඨකමට වපුරවන්න. தயவை நீ அப்பொழுது ඒ அறுப்பாய். දයාව ඔබ නෙලා ஒரு ගන්න ஆமென் පුළුවන්. சொல்லுங்க. ආමෙන් කියන්න. வாசிங்க அந்த வசனத்தை குயிக்கா போங்க. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை ஆ. முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டு போமாகில் ஆ. கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். யார்கிட்ட பங்குள்ளவராயிருப்போம்? කාව තුළද? கிறிஸ்து எங்களுக்கு பங்கப்பா. ස්වාමීන් වහන්සේ තමයි අපගේ පංගුව. ஆரம்பத்தில் இந்த ஃபெய்த் ඒ පටන් ගැනීමේ තිබුණේ පං. உறுதியா பற்றிக்கொள். ස්ථීරව අල්ලගන්න. சபைக்குள்ள எப்படி வந்த, සභාවේ කොහොමද ආවේ? எந்த நிலையில வந்த, මොන වගේ තත්ත්වයකද ආවේ? எப்படி ஓடி பார்த்த, කොහොමද ඔබ දුවලා බැලුවේ? அது உங்களோட வாழ்க்கையில வரும். ඔබගේ ජීවිතේ ඉන්නට ඕනේ. உனக்கு தான் அந்த உணர்வே ඒ இல்லையே. ඇඟීම ඔබට නැහැනේ. வாசிங்க. இன்று ஆ. அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் இன்று இங்க பாருங்க, අද சொல்லுங்க இன்று சொல்லுங்க. අද උන්වහන්සේගේ අඬට අසන්න இன்னும் වුණා. ஆவியானோட சத்தத்தை கேக்குதோ தெரியல. ආත්මෙන් වහන්සේගේ ශබ්දය ඇසෙනවද දන්නේ නැහැ. இன்று கர்த்தர் பேசுறார், අද කතා කරනවා. அவருடைய சத்தத்தை ඒ கேட்டுக்கொண்டிருக்கிறார். ශබ්දය අසනවා ඔබ. கோபமூட்டுதலில் நடந்தது போல கோப மூட்டத்தில் நடந்தது போல කැරලි. உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. என்ன கடுத்து வந்தாரு? මොනවද කියා තිබෙන්නේ? வனாந்தரத்துல மோசையை கோவப்படுத்தினார். වනාන්තරයේදී ස්වාමීන් වහන්සේ මෝසෙස්තුමා කේන්ති ගැස්සෙව්. நான் துக்கப்படுறேன், මම දුක් වෙනවා. உங்களோட வாழ்க்கையை குறித்து நான் துக்கப்படுறேன், ඔබගේ ජීවිත ගැන දුක් වෙනවා. உங்களோட முடிவை குறித்து நான் ඔබගේ துக்கப்படுறேன், අවසානය ගැන දුක් වෙනවා. உங்களோட தீர்மானத்தை குறித்து நான் வெக்கப்படுறேன், ඔබගේ තීරණය ගැන මම ලැජ්ජ වෙනවා. பயப்படுறேன். இப்ப මම බය වෙනවා දැන්. ஒரு காலத்துல முந்தி பயந்தேன். කාලයක් මම බය වුණා. நீ அப்பொழுது இந்துக்களிலிருந்து கத்தோலிக்கத்திலிருந்து வெளியே வந்த. ඔබ හින්දු කතෝලික තුලින් එළියට ආවා. நீ தவறி போக கூடாதுன்னு இவ்வளவு தியாகம் செய்தோம். ඔබට වැරදිලා යන්න අරකයි කියලා ඔබට පරිත්‍යාග දේවල් කරා අපි. இப்ப பயப்படுறோம். දැන් බය වෙනවා. நீ நீதிக்கு பிழைக்காம
ඔබ ධර්මිෂ්ඨකමට ජීවත් වෙන්නේ නැතුව பாவத்துக்கு சாகாம இருக்கிறேன். පාපයට ඔබ මැරෙන්නේ නැතුව තාම ඉන්නවා. உன்னால இந்த சபைக்கு ஒன்றுமே இல்லாம போகுது. ඔබ තුලින් සභාවට කිසි දෙයක් නැතුව நீ තිබෙනවා. அநேகருக்கு தடையா போறீங்க. අනිත් අයට ඔබ බාධාවක් වෙන්න යනවනේ. உன்னை பார்த்து அநேகர் பின்மாற்றம் அடைய ඔබ போறாங்க. බලලා බොහෝ අය පසුබට වෙන්න යනවා. உன்னுடைய வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையில சரியில்லையே. ඔබගේ ජීවිතේ ක්‍රිස්තියානි ජීවිතයට හරි නෑ. தேவன் கொலைக்காரனை கூட மாற்றுகிறார். දෙනාන්සේ මිනිමර අයව පවා වෙනස් කරනවා. அந்த விபச்சாரியை கூடிய கர்த்தர் ඒ மாற்றினாரே. කාමීච්ඡාචාර වේශ්‍යාකම් කරන අය පවා වෙනස් කරනවා. ஆனா உன்னை மாற்ற முடியலையே. ඔබ වෙනස් කරන්න බැරුව நீ තිබෙනවා. எப்படி இந்த சபைக்குள்ள நுழைஞ்சு வந்த? කොහොමද සභාව තුළට බැතුළු උනේ? உங்க இருதயம் அவ்வளவு பொல்லாதா இருக்கா? ඔබගේ හදවත තරම් දැඩිද? உங்க இருதயம் அவ்வளவு கடினதா இருக்கா? ඊටාම නපුරුද? தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதாக දේවනාසගේ වචනේ ඉදිරියේ உங்க முடிவை குறித்து நான் பரிதாபப்படுறேன். ඔබගේ අවසානය ගැන මම ඊටාම දුකටපත් වෙනවා. ஆனா ஜெபிக்கிறேன். යාඥා කරනවා. கொஞ்சம் பேரா கொண்டாடும் அற்புதம் செய்யும். ටික දිනක් තුලින් පවා ස්වාමීන් වහන්සේ සාස්කම් කරයි. சிலர் வியாழக்கிழமை ஓடி வருங்கள். සමහර අය බ්‍රහස්පතින්ද දුවගෙන එනවා. சிலர் அதிகாலையில் எழும்பி ஜெபிக்க ஓடி வர. සමහර අය අලුයම යාඥාවට දුවල එනවා. வாசிங்க இந்த வசனத்தை. වචනේ කියවන්න. கேட்டவர்களின் கோபமூட்டினவர்கள் யார்? ம். மோசையினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? என்னது? புறப்பட்ட மோசையினால அழைக்கப்பட்டவர்கள், මෝසෙස් තුමා තුලින් කැඳවීම ලැබපු අය. அழைத்து கொண்டு வரப்பட்டவர்கள், ඒ කැඳවගෙන ගෙනාපු අය. அற்புதத்தை பெற்றவர்கள். ආස්කම් ලබාගත් අය. வாசிங்க. மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை அரோசித்தார்? ஆ பாவம் செய்தவர்கள் அல்லவா? 40 வருஷம் 31 வருஷம் சபைக்குள்ள இருக்கினாம். 31 වර අවුරුද්දක් ඔබ இன்னும் සභාවේ 9 வருஷம் இருக்கிற 9 இயர்ஸ். තව අවුරුදු 9ක් තිබෙනවා. 31 வருஷம் வந்து என்னத்தை காண்ற? ඔබ 31 වර අවුරුද්දක් මොනවද ඔබ දකින්නේ? இன்னும் 9 வருஷம் இருக்குது. තව අවුරුදු 9ක් තිබෙනවා. அது முடிவடைய ඒක අවසන් වෙන්න. கர்த்தர் ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வர. දෙනාන්සේ විනිශ්චයක් ගෙනෙයි. எத்தனை வருஷம் உள்ளுக்குள்ள வந்திருக்கிற? ඔබ කොතරම් අවුරුදු ගානක්ද මේ ඇතුළට ඇවිල්ලා ඉන්නේ දැන් இன்னும் සභාව. சபைக்காக வைராக்கியம் வரையிலே. තාමත් සභාව උදෙසා ජූලිතභාවයක් නැත්තේ. தரிசனத்துக்காக வைராக்கியம் வரையிலே. දර්ශනය උදෙසා ජූලිතභාවයක් නැත්තේ. நீ உண்ட இஷ்டப்போட வந்து உட்கார்ந்துட்டு போற. ඔබගේ කැමැත්ත විදියට වාඩි වෙලා යනවා. ஒரு வறுமையின் ஆயுதம் உன்னை தரிக்குது. ඒ දිලුඳුකමේ ආත්මයක් ඔබ රඳා உங்க පවතින. வாழ்க்கையில விருத்தியை காண ඔබගේ முடியல. ජීවිතයේ වර්ධනයක් නැහැ. மற்றவங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கும் ஏன் விருத்தி இல்ல? අනිත් අය ආශිර්වාද කරනකොට ඇයි நீ ඔබට தேவனுக்கு முதலிடம் கொடுக்க உண்ட இருதயம் விடுதில்லையே. දෙනාන්සේට ප්‍රථම ස්ථානය දෙන්න ඔබගේ හදවත ඉඩ දෙන්නේ නැහැ. எந்த வம்சத்துல பிறந்தியோ தெரியா? මොන වම්සේ ඉපදුනාද දන්නේ නැහැ. இஸ்ரவேல 12 கோத்திரம் இருக்கு. அதுக்குள்ள ஒரு ஆளா இருப்ப. ඊශ්‍රායෙල් ගෝත්‍ර 12න් ඔබත් ඒ ඇතුළත එක්කෙනෙක්. கடவுளுடைய அன்பு பெரியது. දෙනාන්සේගේ ප්‍රේමය විශාලයි. வாசியம்மா. அவர்களுடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்றே. என்ன விழுந்து போச்சப்பா? என்னது? வனாந்தரத்தை ඔවුන්ගේ මල 20 லட்சம் பேரை நடத்தி ලක්ෂ 20ක් මග පෙන්නලා 2 சந்ததி மட்டும் போதுண்டா. පරම්පරා දෙකක් විතරක් යනවනම් அந்த மோசேக்கு எப்படி இருந்திருக்கும்? මෝසෙස් තුමාට කොතරම් වේදනාවද? அவருடைய ஜெபம் வீணா போயிட்டு. යාඥාව නිෂ්ඵල වුණා. விழுந்து விழுந்து சாகுறான். වැටිනවා වැටි වැටි මැරෙනවා. என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கை கனியில சாகுறாங்க. ආත්මික ජීවිතේ ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்தாச்சு. ආත්මික ජීවිතේ මැරෙනවා. இப்ப ஆவிக்குரிய வாழ்க்கை வனாந்தரமாயிட்டு. වනාන්තර කාන්තාරයක් වුණා ආත්මික இன்னும் காண முடியல. කානාන් දේශේ දකින්න බෑ. விழுந்து விழுந்து செத்துட்டான். උන් වැටිලා මැරෙනවා. ஆவிக்குரிய வாழ்க்கையில உற்சாகம் இல்ல. ආත්මික ජීවිතේ උනන්දු භාවයක් கனி නැහැ. கொடுக்க முடியல. ඵල දරන්න බෑ. வாசிங்க. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? யாரு யாரு கீழ்ப்படியாதவன்? අකීකරු අය. சபைக்கு கீழ்ப்படியாதவன், සභාවට අකීකරු අය. கணவனுக்கு கீழ்ப்படியாதவன், ස්වාමි පුරුෂයාට අකීකරු අය. பரிசுத்தாவிக்கு கீழ்ப்படியாதவன். සුදර්ශන වහන්සේට අකීකරු අය. கீழ்ப்படியாதவங்க, අකීකරු අය. நேரத்துக்கு வராதவங்க, හරි වෙලාවට එන්නේ නැති අය. கர்த்தருக்கு தசமபாகம் கொடுக்காதவங்க, දෙනාන්සේට දසෙන් කොටස දෙන්නේ නැති අය. கர்த்தரிடம் உபவாசிக்கம் பண்ணாதவர்கள், නිරාහාර වෙන්නේ නැති අය. தேவனுடைய வார்த்தைக்கு දෙනාන්සේගේ கீழ்ப்படியாதவங்க, වචනෙට කීකරු. சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவங்க, සත්‍යතාවට කීකරු விடுதலை இல்லாமல் போகும். නිදහස නැතුවේ. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்கள் சபையில ஜாக்கிரதை. අකීකරු ඉන්න අය ප්‍රවේශමින් සභාවේ. உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடு. வாசிங்க. ඔබගේ ජීවිතේ බාර. சொல்லுங்க, கீழ்ப்படியாதவர். சொல்லுங்க, අකීකරු අය. சத்தமா சொல்லுங்க, சத்தமா. தரிசு நிலம், விதைக்க முடியாத நிலம். ඒ වපුරන්න බැරි බිමක්. அதனால கூடி ஜெபம் பண்ணுங்க. යාඥා කරන්න. தேவனை விடாத. දෙනාන්සේ අත්හරින්න එපා.
வாசிங்க. ஆதலால் ஆ. அவிசுவாசத்தினாலே என்னத்தினாலே? சத்தமா சொல்லுங்க, අවිශ්වාසය சத்தமா නිසා சொல்லுங்க. என்ன வந்தது? பொல்லாத இருதயம், නපුරු අදවත கடினமான இருதயம், දැඩි සිතක් கீழ்ப்படியே இல்ல. අකීකරුකම அடுத்து என்னது? அவிவிசுவாசம். சத்தமா அவிசுவாசம். சொல்லுங்க, என்னென்ன சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்க, என்ன இருதயம்? பொல்லாத இருதயம். නපුරු அடுத்தது සිතක්, கடினமான இருதயம். දැඩි அடுத்தது සිතක්, கீழ்ப்படியாது. அடுத்தது අකීකරුකම්, அவிவிசுவாசம். අවිශ්වාසය. வாசிங்கம்மா. ஆதலால் அவிசுவாசத்தினாலே ஆ. அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பிரவேசிக்க பார்க்கிறோம். கூடாமல் போயிட்டது அவிவிசுவாசம். අවිශ්වාසය නිසා ඇතුළට அந்த එන්න நல்ல බැරුණා. ரட்சிப்புக்குள்ள பிரவேசிக்க முடியாம ඒ போயிடுச்சு. ලස්සන ගැලවීම තුළට ඇතුළට එන්න බැරුණා. சபை ஆராதனை சந்தோஷம் இல்லாம போயிடுச்சு. සභාවේ නමස්කාරයේ සන්තෝෂය නැති වුණා. தடை. බාධාව. நீயே தடை. ඔබමයි බාධාව. தேவன் ஆசீர்வாதத்துக்கு காண கிடைக்கல. உன்னால ஊழியக்காரன் தடைப்பட்டு போனான். ඔබගේ ආශිර්වාද බලන්න නැතුව දේව සේවකයා ඒ තුලින් බාධා වුණා. மோசேக்கு சொல்றா, நீ கண்ட ஆனா போக முடியாது. මෝසෙස්තුමාට කියන ඔබ දකින්න විතරයි පුළුවන් ඇතුල් වෙන්න எப்படி බෑ. இருக்கும்? කොහොමද? உங்களோட அவிவிசுவாசம். ඔබගේ අවිශ්වාසය. இது ஆவியானவர் பார்க்கிறார். ආත්මනවන්සේ බලනවා. இஸ்ரவேல் ஜனங்கள் கோபம் மூட்டி இஸ்ரவேல் அந்த ஜனங்கள் ஊழியக்காரனே கேள்வி கேட்கல. அங்க கானானுக்கு அவரோட கெஞ்சி கேட்கிறார். ඒ දේව සේවකයා පවා කානාන් දේශයට යන්න බැරි වුණා. நான் போகணும். ஆண்டவர் சைடுல நீ போக முடியாது. ස්වාමීන් වහන්සේ කිව්වා යන්න බෑ කියලා. சார்ந்த குள்ளம் உள்ளவன் அவசரப்பட்டுட்டான். ඒ සාන්ද ගුණ ඇති කෙනත් ஆண்டவர் අවසර சொன்னார், අදිස් වුණා. ஒரு தரம் தான் அடிக்கணும். එක වතාවයි ඒ පර්වතයට ගාන්න ඕනේ. ரெண்டு தரம் அடிச்சு. දෙවතාවක් ඒ පර්වතයට ගියා. கண்மலைக்கு ஒரு காத்தா ඒ அடிக்கலாம். පර්වතයට එක වතාවයි. சிலுவை மரணம் ஒரு முறை தான். සිරුවේ කුරුස මරණ එකයි ரெண்டு එකපාරයි. முறை இல்ல. දෙවතාවක් නෙවෙයි. ரெண்டாவது முறை கிறிஸ்து வர முடியாது. දෙවන වතාවක් இந்த විශ්වාස சட்ட திட்டத்தையே நீ உடைச்சிட்ட. මේ නීති රීති සියල්ල කඩා බිඳ දැමුවා. சொல்ல வழங்குதா? உனக்கு தெரியாது ஊழியக்காரங்களை தேவன் தண்டிக்கிற விதம். ඔබ දන්නේ නැහැ දේව සේවකයන් நீ செத்து போயிடுவ. ඔබ මැරෙලයි. நீ இன்னும் ரத்தம் சிந்துதலுக்கு போராட இல்ல. තාම ලේ සිඳින තරමට ඔබ පොරබැදුවේ නැහැ. உன்னால போராட முடியாது. පොරවදින්න බෑ. நீ தான் தொட்டாச்சி நீங்கியே. ඔබට අත ගැසුවොත් ඇති ඔබට. வாசிங்க அந்த வசனத்தை. ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலின் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். பயந்திருக்காரு. බයෙන් ඉන්න. பின்வாங்கி போகாத. ඔබ පසුබට වෙන්න එපා. பின்வாங்காத. පසුබට වෙන්න එපා. அவங்க விழுந்து செத்தாங்க. ඔවුන් වැටිලා මැරුණා. ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்வாங்காத. ආත්මික ජීවිතේ පසුබට වෙන්න එපා. எபிரேயர் வாசிங்க. எபிரேயர். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் எடுங்க. 6වෙනි පරිච්ඡේදය. 6ஆம் அதிகாரம் 7, 8, 9. 7, 8, 9. குயிக்கா வாசிங்கம்மா. எப்படியெனில் தன் மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து இங்க பாருங்க. பரிசுத்தல நிறைவேறுங்க. ஸ்பெஷல் மீட்டிங்ல கையை தலையில வச்சுக்கிறோம். ස්පෙෂල් මීටින් மறைக்கப்பட்ட பரிசுத்தாவி திரிக்க எடுக்கப்படுற. සැඟවුණු ආත්මයන් වහන්සේ பேசாத அந்நிய பாஷை உள்ளுக்குள்ள இருந்து வருது. කතා කරන්න නැති உங்களை අන්‍ය மறுபடியும் அக்கினி ஆக்குற. නැවත ඔබ ගින්නක් කරනවා. தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற ஆ. பயிரை முளைப்பிக்கும் நிலமானது ஆ. தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ நிலமோ தகாததாயும் ஆ. சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதுமாய் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. முடிவு. දෙවියම එක අවසානයේ பொல்லாத இருதயம், கடினமான இருதயம், கீழ்ப்பட அவிவிசாத இருதயம். அங்க தேவன் தண்ணீரை பரிசுத்தாவியை ஊற்றுகிறார். வார்த்தை என்னும் வசனத்தை ஊற்றுகிறார். நீ வளர்ந்து கனி கொடுக்கணும். ஆனா உன்னோட இருதயத்துக்குள்ள முள்ளு வந்துட்டு. ඔබගේ කටු ඇවිල්ලා තිබෙනවා කටුගස් ඔබගේ හදවත් තුලට. நீ தேவனை விட்டு மெதுவா விலகி போற. නාසයෙන් ඔබ ඈත් වෙලා යනවා. ஆனா கர்த்தர் கிருபை உள்ளவர். නාසය කරුණාවන්ත. ரெண்டு கரங்களை உயர்த்துங்க. ඈත් දෙක சொல்லுங்க, ஆவியானவரே சொல்லுங்க, நீர் கிருபை உள்ளவரப்பா. කරුණාවන්ත. என்னை எழுப்பும் ஆண்டவரே சொல்லுங்க. இயேசுவே என்னை எழுப்பு. சத்தமா சொல்லுங்க. යේසුනි මව නැගිට්ටවන්න. சத்தமா. தேவனை தேடப்பா. එනාසෙව සොයන්න. வாசிங்க பிரசங்கி. දේශනාකාරයා. 5ஆம் அதிகாரம். දේශනාකාරයා 5 වෙනි පරිච්ඡේදය.
நேரம் இல்லை, இதோட முடிக்கிறோமா? 5 அதுக்கப்புறம் திருப்பி நான் பேசுகிறேன். எடுத்துட்டீங்களா? 5 5 19 20 வாசிங்க. 19 20 தேவன் ஐஸ்வர்யத்தையும் இங்க பாருங்க, கவனம் பாருங்க, இங்க என்னைய பாருங்க. சொல்லுங்க, தேவன் ஐஸ்வர்யத்தை சொல்லுங்க. දෙනාසේ සැප ரெண்டு கரங்கள் சொல்லுங்க, ஐஸ்வர்யம். සැප සම්පත් தேவன் දෙවනාසේ ஐஸ்வர்யத்தையும் මනුෂ්‍යයෙකුට සැප சம்பத்தையும் சம்பத்தையும், இங்க பாருங்க, தேவன் உனக்கு கொடுக்கிறவர். දෙනාසේ ඔබට දෙනවා. என்ன? தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் සැප සම්පත් දී எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ. கொடுக்கிறது யாரு? කවුද දෙන්නේ? தேவன். දෙනාසේ சேலஞ்ச். අභියෝගයක්. தேவனை தேடு, දෙනාසේ සොයන්න. தேவன்ட கிட்டி போ. කිට්ටු වෙන්න දෙනාසෙට. தேவன்ட அழுது இருக்கிறியா? දෙනාසේ වෙතට ගිහලා අඬලා තියෙනවා. ஏன் இந்த பிரதிஷ்டை பண்ணப்பட்ட இடம் இருக்குது? ඇයි මේක කැප කරපු ஏன் තැනක් තිබෙනවා? மற்றவர்கிட்ட போய் சொல்ற, அழுகுற? අනිත් අය ගිහලා අඬන්න ගිහිල්ලා இங்க வா, මේ ඉන්න. இங்க வா. මේ ඉන්න. வாசிங்க. அவன் அதிலே புசிக்கவும் அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாய் இருக்கவும். தன் பிரயாசத்துல எப்படி இருக்க? ඔහුගේ වේසම ஏன் இந்த உலகத்துல வந்தோம்? ඇයි මේ ලෝකෙට ආවේ? மகிழ்ச்சியா இருக்க. ප්‍රීතියෙන් வலது සිටින. கிழமைச்ச ஒரு பெரிய அல்ல சொல்லுங்க. හලෙලූයා. சத்தமா சொல்லுங்க, ஒரு அல்லையே சொல்லுங்க. என்ன? ஏன் பிறந்தோம்? ரட்சிக்கப்பட்டோம், மகிழ்ச்சியா இருக்க. ප්‍රීතියෙන් ඉන්න තමයි මේ ගැලවීම ලැබුවා මේ පොළොවට අපි පැමිණියේ. வாசிங்க. அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். தேவனுடைய දෙනාසේ. யார்கிட்ட போற? දෙනා කාගේ වෙතටද යන්නේ? ஏன் இந்த காலத்துல தேவனை தேட ඇයි மாட்டேன்? මේ කාලේ ස්වාමීන් වහන්සේ සොයන්නේ නැත්තේ? உனக்கு அவர் அனுக்கிரகம் பண்ணணும். එයා කරුණා කරන්නට ඕනේ ඔබට. உனக்கு அனுக்கிரகத்தை கொடுக்கும். එතුමාගේ ඔබ අනුග්‍රහය කරන්න ඕනේ ස්වාමීන් இந்த වහන්සේ ඔබට. பூமியில மகிழ்ச்சியா இருக்க. මේ පොළවේ සතුටින් ඉන්නට ஐஸ்வர்யம் மட்டுமல்ல, சம்பத்தையும் தேவன் தருவார். සප සම්පත් හැම දෙයක්ම ස්වාමීන් වහන්සේ சொல்லுங்க, දෙනවා. வலது கிழமை கர்த்தாவே உம்மை தேடுவோம் சொல்லுங்க. ස්වාමීනි ඔබ සොයනවා. சத்தமா சொல்லுங்க. ඔබ சොයනවා. இயேசு சொல்லுங்க, இயேசுவே சொல்லு. යේසුනි சரி, உம்மை தேடுவோம் ඔබ சொல்லுங்க. සොයනවා අපි. உங்களோட வழியை கர்த்தர் உயர்த்துவார். ඔබගේ මාර්ගය ස්වාමීන් වහන්සේ උසස් කරයි. உங்களோட வாழ்க்கையை உயர்த்துவார். ඔබගේ ජීවිතය උසස් කරයි. நீதியை விதைங்க. ඒ ධර්මිෂ්ඨකම වපුරන්න. வாசி பாருங்க, குயிக்கா போறோம். நீதிமொழிகள் හිතෝපදේශය வாசிங்க, குயிக்கா போங்க. 21ஆம் அதிகாரம் 21 වෙනි පරිච්ඡේදය 21வது வசனம். குயிக்கா வாசியம்மா. 21 වෙනි පදය 21 நீதிமொழிகள். 21 நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடைவான். ஒரு ஆமே சொல்லுங்க. ආමෙන් කියන්නේ. திருப்பி வாசிங்க. නැවත කියවන්න. நீதியையும் நீதியையும் தயையையும் தயையும் பின்பற்றுகிறவன் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையையும் கண்டடைவான். ஜீவனை நீதியை மகிமை பிரசன்னம், தேவண்ட பிரசன்னம் வரும். ආසගේ තේජස්සේ පැමිණින්. சரி, ஜெபிச்சாலே தேவ பிரசன்னம் வரும். යාඥා කර දේව අභිමුඛත්වයේ තේජස්සේ පැමිණින්. பிரவாசிங்க. தய என்னன்னு பார்ப்போம். දයාව මොනවද? நீதிமன்றங்கள் 19 හිතෝපදේශය 22. 19:22. நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. நன்மை செய்ய கொண்டிருக்க ஆசை தய. நன்மை செய்யணும். යාපත කරන්නට ඕනේ. ஆண்டவரே, நான் ஆத்துமாவை அறுவடை பண்ணணும். මං ආත්ම දිනා ගන්න நான் ඕනේ. சபையில ஒரு நல்ல ஊழியத்தை செய்யும். සභාවේ හොඳ සේවාවක් කරන්නට ඕනේ. ஆசை. ආසාව. எனக்கு ஒரு ஆசை வருது. මට ආසාවක්. நன்மை செய்யணும். යාපතක් කරන්නට. நான் மற்றவர்களுக்காக உபவாசிச்சு ஜெபிக்கும். අනිත් අය උදෙසා නිරාමය ஆசை. ආසාව. ஒரு தியாகம் வருது. පරිත්‍යාගයක් එනවා. ஒரு சிலுவை பின்பற்ற ஒரு உணர்வு வருது. පුරුෂය අනුගමනය කිරීම ඇඟීමක් එනවා. ஒரு வாஞ்சை வருது. පිපාසයක් එනවා. கடைசியா முடிக்கலாம், என்ன இதுக்கு மேல வச்சிருக்கேன். கலாத்தியர் ගලාති எடுத்துக்கொள்ளுங்க. 2. நீ கூட வர்ஷிப் தான் இங்க இருக்கும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம். ගලාති 6ஆம் அதிகாரம் 8 8வது வசனம். අයට தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். திருப்பி எல்லாரும் வாசிங்க. வாசிங்க. மாம்சத்துக்கண்டு
சபை வளரணும், சபை பெருகணும், සභාව වර්ධනය වෙන්න ඕන. ஜனங்கள் ஆசீர்வாதமா இருக்கும். ආශිර්වාදමත් වෙන්න ඕන. மாமிசத்தினால் என்ன விதைக்கிறது? මාංශය මොනවද වපුරන්නේ? அவங்களுக்கு சபையில அழிவு வருது. ඒ විනාශ වෙනවා. என்ன அழிவு வருது? මොනවද එන්නේ විනාශය? வாசிங்க கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் ගලාති 5 වෙනි පරිච්ඡේදය 19வது வசனத்திலிருந்து வாசிங்க. 19 සිට. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம். என்னது? என்னது? சத்தமா சொல்லுங்க. நல்ல காத்த ஸ்தோத்திரம். விபச்சாரம் செய்யாம பாதுகாத்தபடியா வலதுகாம ஒரு பெரிய அல்ல சொல்லுங்க. வேசித்தனம். வேசித்த பாவை. எல்லாரையும் வாசிங்க. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம். என்னது? அடுத்தது காம விகாரம். அடுத்து என்னது? சல்லால. காம விவாக. என்ன அப்ப என்ன? காம விகாரம். வாசிங்க அந்த வசனத்தை. விக்கிரக ஆராதனை. திருப்பி பாருங்க, இங்க பாருங்க. மாம்சத்தின் கிரியை பாருங்க. என்ன ஆராதனை? ரூப நமஸ்காரம். சத்தமா சொல்லுங்க. வாசிங்க. பில்லி சூனியம், பகைகள். பகைகள். என்னது? சத்துருக்கம். அடுத்தது விரோதங்கள். விரோதம். விரோத விவாதம். விரோதம். அடுத்தது வைராக்கியங்கள். என்னது? வைராக்கியம். அடுத்தது கோபங்கள். என்னது? கோபம். எல்லாம் இருக்கா? ஒன்றையாவது நோட் பண்ணு. அடுத்தது சண்டைகள். அடுத்து என்னது? அடுத்தது பிரிவினைகள். என்னது? பேத. பிரிவினை. அடுத்தது மார்க்க பேதங்கள். மார்க்க பேதங்கள். அடுத்தது பொறாமைகள். என்னது? அடுத்தது கொலைகள். என்னது? வெறிகள். என்னது? வாசிங்க டக்குண்டு. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. வாசிங்க. அவையாவன விபச்சாரம். என்னது? சொல்லுங்க. விபச்சாரம் செய்யாததுக்காக நன்றி சொல்லுங்க. சரி வாசிங்க. வேசித்தனம், அசுத்தம், அசுத்தம், காம விகாரம். அடுத்தது காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பில்லி சூனியம், பகைகள், பகை, விரோதங்கள், விரோதம், வைராக்கியங்கள், வைராக்கியம், கோபங்கள், கோபம், சண்டைகள், சண்டை, பிரிவினைகள், பிரிவினை, மார்க்க பேதங்கள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், பொறாமை, கொலைகள், கொலை, வெறிகள், வெறிகள், களியாட்டுகள். பாருங்க. இதெல்லாம் கத்த ஆவியான தப்பி வைக்க பண்றேன். எழுந்து நில்லுங்க. நம்புகிறோம் இந்த ஆராதனையானது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்திருக்கும் என்று. இன்றைய நாளிலும் கேட்ட தேவ வார்த்தையானது உங்களுடைய விசுவாசத்தை வளர்த்து தேவன் வருகின்ற நாட்களிலே உங்களுக்கு நன்மை செய்வாராக. தொடர்ந்தும் எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கு தேவ செய்திகளை கேட்க வேண்டுமானால் எங்களுடைய மிஸ்பா பிரேயர் ஆபீஷியல் என்கிறதான யூடியூப் சேனலையும் மிஸ்பா பிரேயர் மிஷனரி மினிஸ்ட்ரி Facebook பேஜையும் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.